அல்லேலூயா. அடுத்த வருஷம் வாக்குத்தத்தம் நிறைய வேலை இருக்குது நமக்கு. ஆமென். நிறைய ஆவிகளை விரட்ட வேண்டியிருக்கு. அல்லேலூயா. கர்த்தரே எல்லா ஆவிகளையும் விரட்டக்கூடிய பலன் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. ஆமென். இன்னும் ஆச்சரியமாக நடத்துவார். இது சாட்சி நேரம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த நிறைய நன்மைகள். இந்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாத்துக்கும் எழுத்து கொண்டு போயிடலாம். இந்த வாக்குத்தத்த வசனத்தை எல்லாத்துக்கும் கொண்டு போயிடலாம். காரியம் மாறுதலாக முடிந்த வார்த்தையை எல்லா பிரச்சனைக்கும் எல்லாத்துக்கும் இழுத்து கொண்டு போயிடலாம். யாரும் அப்படி இழுத்து கொண்டு போனீங்க? எல்லாம் இழுத்து கொண்டு போனோம். சாட்சி நேரம். நம்ம அபிஷேக ஜெபம் மூலமாக ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை, நம்ம ஐக்கிய ஜெபங்களுக்கு வந்து போனதுனால பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை முன்னால் நம்ம சாட்சியை சொல்ல போகிறோம். ஆண்டவர் இந்த சாட்சி நேரத்தை அவர் ஆசீர்வதிப்பார். ஒரு பாடல் ஒரு கவி பாடி, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறாரு, இன்னும் நிறைய செய்ய போகிறார். ஆமென். அடுத்த வருஷம் எச்சரிப்பின் வசனம், கிருபையை நம்ம இன்னும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? அவ்வளோ டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. ஆண்டோடைய கிருபை இன்னும் நம்ம டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. ஆண்டவர் நம்ம நடத்துவார். ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே. ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. பாட்டு படிக்கும் போதே சாட்சி சொல்வதற்கு ரெடி ஆயிரணும். துதிப்பேன் நான் போற்றுவே, நான் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளம் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே, ஆண்டவரை போற்றுவே. கொஞ்சம் வாய் திறந்தீங்கன்னு நல்லா படிச்சா. நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் தோறும் போற்றுவே. அபிஷேக ஜெபமே நமக்கு பாட்டு ராகம்லாம் கொண்டு வந்துடும். ஆமென். பாட்டில் நல்ல ராகத்தை ஆண்டவர் கொடுத்துருவார். எந்த பாடலை படிக்கினாலும் நம்ம ரெடி ஆகிடுவார். வாங்க, சாட்சி நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்கணும். வேறு அவுட்டில் உள்ள சாட்சிகள்லாம் ரொம்ப யாரும் சொல்லது கிடையாது. நம்ம ஐக்கிய இந்த ரவுண்டில் உள்ளதை சொல்லுங்கள். சுருக்கமாக வந்து போன மாதிரி இருக்கணும். ஆமென். வந்து சில சாட்சி சொல்ல நிறைய இருக்குமா, அதெல்லாம் காலம் முடிஞ்சு வச்சு. இனிமேல் ஆண்டவர் நம்மளை வாங்க அப்படி போயிட வேண்டியதான். ஆமென். நான் இப்போ 2 மணி நேரம் கூடுவேன். அதுக்கு முன்னால் நீங்கள் ஓடியாந்துருங்க, சீக்கிரம் வந்துடுங்க. அண்ணன் வாங்க, ஜெயக்குடி அண்ணன் வாங்க வாங்க. மேட்டூர்லேருந்து அண்ணன் ஜெயக்குடி அண்ணன் வந்திருக்காங்க. அவங்க ஒரு சின்ன சாட்சி சொல்லுவாங்க. இங்கே முன்னால் வாங்க. இது கடவுள் ஸ்தோத்திரம். நான் 4 வருஷமாக இந்த ஐக்கியத்தை வந்துவிட்டு வரையிட வரவில்லை. 4 வருஷம் தொழிலும் இல்லாமல்விட்டது. தற்போது ஒரு முடிவு எடுத்தேன். இந்த தொழில் எதனால் போய்விட்டது என்று அரசியலில் தீவிரமாக இறங்கி தொழிலை விட்டுவிட்டேன். மீண்டும் தீர்மானித்தேன், அண்ணாச்சி வந்து ஜெபம் பண்ணி தொழிலை ஆரம்பிப்போம். காணிக்கை இதற்கு கொடுக்கவில்லை. ஒரு காணிக்கை எடுத்து வச்சு ஜெபம் பண்ணி நினச்சி பார்த்தேன். அப்போ காணிக்கை எடுத்து வச்சு ஜெபம் பண்ணி காலையில் அண்ணாச்சிட்ட வந்து கொடுத்தேன். என்ன பெரிய தொகையாக காணிக்கை தரேன்னு அண்ணாச்சி கேட்டாங்க. இல்லை ஐயா, நான் தீர்மானம் வச்சுருந்தேன். ஆனால் சரி கடவுள் சோதரம் சொல்லி ஜெபம் பண்ணி விட்டாங்க. நீ கடவுள் சோதரம் பெரிய ஆசீர்வாதமாக தொழில் நடக்கிறது. பெரிய இயேசு மூலம் இருக்கிறார். சாட்சி சொல்லும்போது நமக்கு வேலை என்ன வேலைன்னா, என்ன வேலை? ஒரு 10-20 ஸ்தோத்திரத்தை கூட்டிட வேண்டியதான். அண்ணாச்சி சொன்ன சாட்சி நல்லா கேட்டுகிட்டே இருந்தீங்க. வியாபாரத்தில் சரியாக ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்துச்சு.
ஐக்கியத்துக்கு இந்த வழியாக ரோட்டில் போகும்போது ஒன்று அடைச்சிருந்தால் வாசலில் நின்று ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, திறந்துருந்தால் அவங்க வாட்டில் என்ன பண்ணிடுவாங்க, உள்ளே வந்துடுவாங்க. அப்படி உரிமையாக வந்து காலையில் அந்த 6 மணி 7 மணிக்கெலாம் அங்கே வந்துடுவாங்க. இந்த ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க. போகிற பிரயாணங்கள் பார்த்திங்கன்னா பைக்கிலே எங்கே போயிருந்தாங்க, கோயம்புத்தூர் அந்த வரைக்கும் போயிருந்தாங்க, ராமேஸ்வரம் அங்கெங்கே போயிருந்தாங்க வியாபாரத்துக்கு. கர்த்தர் அந்த போக்குவரத்தை ஆசீர்வச்சிருக்காரு, நல்லா இன்னும் ஆசீர்வதிக்கணும். ஆமேன் ஆமேன். வேறு யாராவது சாட்சி உள்ள? ஆமாம், இந்த ரவுண்டில் இருக்கணும். ஐக்கிய ஊழியத்துக்கு சம்மந்தமான காரியங்களை சொன்னால் ரொம்ப நல்லது. சும்மா சின்ன சாட்சி, பாட்டு யாரும் படிச்சிடக்கூடாது, ரொம்ப நல்ல கருத்தான சாட்சி. சோதனம் நேற்று நான் ரொம்ப சுகர் வியாதி ரொம்ப கூடிட்டு அதில் வீட்டில் படுத்திருந்தேன். அப்போ சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணேன், என்னால் எந்திரிக்க முடியலை, எனக்கு அவர் ஜெபம் பண்ணுங்க. நான் கூட்டத்துக்கு வரேன்னு சொன்னேன். ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு பலன் தந்தாங்க. கவர்னட் இது லைவான சாட்சியா பழைய சாட்சியா? நீங்களே மார்க் கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவர் அந்த அபிஷேகம் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இது நல்ல கரண்ட்டான சாட்சி, லைவான சாட்சி. ஏற்கனவே வந்துக்கிட்டு இருப்பீங்க, அவங்க இன்றைக்கி கொஞ்சம் லீவு. இன்றைக்கி யார் வரணும்னா புதிய நபர்கள் எல்லாம் வரணும், புதுசாக வரணும். கடையத்துலேருந்து அண்ணன்மார் நிறையா வந்திருக்காங்க. நம்ம கடையை ஊழியத்தை பற்றி கூட சொல்லலாம். நம்ம வெண்ணியூர்லேருந்து சந்தோஷம் வந்திருக்கான், அவன் இப்போ வருவான். வேறு நம்ம அண்ணன்மார் பின்னால் வராதவங்க எல்லாம் கொஞ்சம் ரெடி வாங்க. கடையன் ஜெபத்தை பற்றி நம்ம அண்ணன் வாங்கண்ணே, கட்டேரிப்பட்டி அண்ணாச்சி வாங்க வாங்க, நீங்கள் தான் வாங்க. இன்றைக்கி நல்ல வாய்ப்பு, எனக்கு யூடியூப்பில் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம செய்திகளை இப்படிலாம் ஆண்டவர் நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. உங்கள் பேர், ஊர், ஜெபம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன பலனாக இருந்துச்சு? அன்றைக்கி எடுத்த ஆயுட்கால வாக்குத்தான் எச்சரிப்பு. ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக. கடையம் பக்கத்தில் கட்டேரிப்பட்டியில் இருந்து வர்றேன். எனக்கு இந்த கடை அண்ணன் செல்வன் அண்ணன் என்னை அவங்க ஜெபத்துக்காக கூப்பிட்டாங்க. ஏன்னா மற்ற சபையில் நடக்கிறத விட இந்த சபையில் நடக்கிற ஆராதனை ஜெப முறைமை வந்துட்டு ஒரு வித்தியாசமாக எல்லாருக்கும் நல்லா இருக்குது. நல்லா இந்த ஜெபத்தில் கலந்துக்கிட்டதுக்கு ஒரு ஆர்வமும் இருக்குது. ஆமாம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். அதனால் அதுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு கூட இந்த நைட்டு முழிப்பு இருந்தோம்னா எனக்கு தலை சுற்று வரும், காலையில் எந்திரிச்சிக்கிட முடியாது. அப்போ இந்த ஜெபத்தில் வந்து அடிக்கடி நாங்கள் நைட்டு வரும்போது கூட தம்பி நான் வந்திருக்கும்போது சொன்னாங்க, நம்ம நைட்டில் முழிச்சிருக்கோம், காலையில் எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தடை இருக்கும். ஆனால் ஆண்டவர் ரெட்டிப்பான பலனை கொடுப்பாரு, காலையில் நல்ல மாதிரி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாளே கொடுத்தாங்க. அதே மாதிரி எனக்கு இப்போ முழிச்சிட்டு நான் போனால எனக்கு எந்த பலனும் கிடையாது, காலையில் நல்லா உற்சாகமாக இருப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினே. வாங்க முன்னால் வந்துருங்க. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினே, பலத்தால் இடை கட்டினீர். ஐயா எத்தனை நன்மை எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே. கொஞ்சம் வாய் திறந்து பாடுங்க, சூப்பராகும். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. சாட்சி சொல்லலாம். வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, சீக்கிரம் வாங்க. மேட்டூர்லேருந்து அண்ணன் ஜெயக்கோடி அண்ணன் சாட்சி சொன்னாங்க. கடையத்தில் பக்கத்தில் கட்டேரிப்பட்டிலேருந்து அண்ணாச்சி வந்து சாட்சி சொன்னாங்க. ஊழிய ஒரு பகிர்மானம் தான், சிம்பிளான ஊழிய பகிர்மானம். இந்த வருஷத்துள்ளதெல்லாம் சொல்லலாம், எல்லோரும் இங்கே தான் இருக்கணும். நம்ம ஐக்கிய ஊழியர்கள் வந்து போகிறனால, இந்த அபிஷேக ஜெபத்துக்கு வந்து போகிறனால அண்ணாச்சி சொன்னாங்க, நைட் அன்டைம் ஆகி கடையம் போய் சேர்றதுக்கு 12 மணி ஆயிரும். அதுக்கு பிறகு இந்த ஊழியத்துக்கு வந்து போனனால ஏதாவது உங்களுக்கு ஃபால்ட் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். ஒரு ஃபால்ட் என்ன பண்ணல, இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. போன மாதம் நல்ல மழை, ஆனால் மழையில் நனையாமல் போனோம். அதனால் யாருக்காவது காய்ச்சல் எதுவும் வந்துச்சான்னு கேட்க, ஒன்றும் என்ன பண்ணல, ஒன்றும் உங்களுக்கு குறைபடவில்லை. ஆமேன். வேறு கடையம் பகுதியிலேருந்து வேறு யாராவது வாங்க. ஆண்கள் சைடு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க, பெண்கள் சைடும் வரலாம் வாங்க. வெண்ணியூர்லேருந்து சந்தோஷ் வாப்பா, வா உடனே சீக்கிரம் வா. அவன் சென்னை ஊழியத்துக்கெலாம் வந்துக்கிட்டு இருக்கான் ரெகுலராக. சென்னை ஊழியத்தை பற்றி ஊழிய பிரயாணங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அவனுக்கு நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆமேன். சாஃப்ட்வேர் டெவலப்பர் மாதிரி ஆவிக்குரிய டெவலப்பராக ஆண்டவர் ஆக்கிட்டார்.
பேர் சந்தோஷ். சென்னைக்கு ஒரு தடவை தான் போயிட்டு வந்தேன். அடுத்ததுலேருந்து எப்போ போகலான்னு தோணிக்கிட்டு இருக்கு. சென்னையில் நடத்த இது ஜோயிலன்னு அங்கேருந்து செய்தி சொல்கிறது எல்லாம் அப்படியே மனசுக்குள்ளேயே நிற்கி. இது பைபிளில் எடுத்தாங்க. எடுக்கும்போதே ஒன்று சொன்னாங்க, நம்ம எடுக்கும்போது ஒரே திருப்பத்தில் மொத்தமாக வந்துடணும், ஒரே ஒரு வாட்டி தான் எடுக்கணும், ஆனால் கரெக்டாக எடுத்துடணும்னாங்க. அதே மாதிரி நானும் சென்னையில் வச்சு கடைசி வீட்டில் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு அண்ணன் பக்கத்தில் இருந்த அண்ணன் எடுக்க சொன்னாங்க. என்னென்ட்டு நான் கவனிக்கலை, எடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி கரெக்டாக எடுத்த வந்துருச்சு. ஸோ எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆமென். என்ன சொன்னான் புரிஞ்சா? ஒரே தடவையில் கையில் வந்துச்சுன்னு சொன்னான்ல. என்னது வந்துச்சு? வசனம் தான். கையில் இப்படி திருப்பின உடனே லூக்கால போய் என்ன பண்ணுச்சான்? விழுந்துச்சான். ஆண்டவர் இப்படிலாம் ஒரு இன்னும் தேடி அட்டவணையெல்லாம் பார்த்து எடுத்த காலம்லாம் போச்சு. நம்ம எந்த வசனத்தை எடுக்கிறோமோ ஆவியானவரை எடுக்க வைப்பார். சிலருக்கு கடைசி எடுத்து கடைசியில் எடுக்கவே மாட்டாங்க. மொத்தத்தில் திரும்பி வச்சுக்கிட்டு இப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. லெஃப்ட்டில் பார்த்தா எல்லோரும் எங்கே பார்ப்பாங்க? ரைட்டில் எடுப்பாங்க. அந்த சோதனை இல்லாமல் வேத வசனத்தை கர்த்தர் அவன் கையில் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் இன்னும் கொடுக்கணும். ஆமென். வாங்க, வேறு யாராவது சாட்சி சொல்லலாம். சென்னை ஒழித்து போய் சொல்லலாம். என்ன கொஞ்சம் ரெடியாக இருக்கும். இன்னும் வெளியூரில் இருந்து வந்தவங்களுக்கு என்னது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுருக்கு. கொஞ்சம் நேரம் தான். இப்போ அதுக்கப்புறம் எல்லோரும் வரைச்சி வந்துடலாம். கடையத்துலேருந்து வாங்க. கடையத்துலேருந்து நம்ம இவங்க சேகரன் மாமா ஒய்ஃப் வாங்க நீங்கள் வாங்க. 2வது சனிக்கிழமை அந்த லீவ் இருக்கும்போது கடையத்துலேருந்து க்ளீனாக வந்துக்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் சேர்த்து சொல்லிடுங்க. வாங்க, இன்னும் கொஞ்சம் பேருக்கு இப்போ கூடுவேன். அதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்துடுங்க சீக்கிரம். ஆமென். ஸ்தோத்திரம். மற்ற எல்லாருக்கும் என்ன சொல்லிகிட்டு இருக்கலாம்? அதான் அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கணும். நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னையும் கூட ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதாவது இந்த 12 மணிக்கு போய் அதுக்கப்புறம் ஸ்கூல் போனால் கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் முதல் தடவை நானும் வந்தேன். ஆனாலும் கூட எந்த ஒரு டயர்டும் இல்லாமல் ஸ்கூல் வேலையும் பாதிக்காது, வீட்டு வேலையும் பாதிக்காதபடி கர்த்தர் பலவீனமானவா தான் நான், ஆனாலும் கூட நல்ல ஒரு புது பலத்தை என்ன செய்கிறாரு, தருகிறாரு. இந்த நாளில் பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம் அடுத்த மாதம் இந்த அபிஷேகத்தை ஆராதனைக்கு வருது வர அது எனக்குள்ளாக ஒரு புது பலனை கொடுக்கறதா இருக்குது. அதுபோல் என் ஜெப வாழ்க்கையில் நான் சோர்ந்து போகாதபடிக்கு அது ஒவ்வொரு நாளும் என்னை என்ன செய்தனாக்கி பலப்படுத்துகிறது. நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்தேன், உணர்ந்தேன். இந்த அபிஷேக இதன் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் தந்து கொண்டு இருக்கிறார். அதற்காக கொடானு கொண்டு நன்றி செலுத்துகிறேன். சொல்லுத ஆமேன்ல பாதி ஜெபத்தை என்ன பண்ணிடலாம். இப்போ நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, வேகமாக சொல்ல வேண்டியிருக்கு சாட்சிகள்லாம். அதனால் நம்ம எல்லோரும் அங்கே வச்சு என்ன பண்ணிடுங்க, ஆன்லைன்லேயே ஜெபம் பண்ணிட வேண்டியதான். மாமா வாங்க, சேகர் மாமா வாங்க நீங்கள் வாங்க. ஆமென். வேறு யாராவது இப்போ கடையம் பகுதியிலேருந்து வரக்கூடியவங்க வாங்க. வேறு யாராலும் வரலாம், வாங்க. சின்ன சாட்சி அறிமுகம் வந்துட்டு பெரிய சாட்சி, வந்துட்டு போகிறது பெரிய சாட்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப ஐக்கிய மலர் படிக்கும்போது எனக்கு முழு வேதாகமத்தையும் படித்த ஒரு திருப்தி கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த புத்தகத்தை படிக்கும்போது ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எப்படி நம்ம படிக்குமோ அதே ஒரு திருப்தி எனக்கு கிடைச்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இப்படி தான் ஆண்டவர் நம்மளை ரொம்ப ருசியாக நடத்துவார். ஆமென். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இப்படிலாம் சாட்சி வேலை நம்ம பகுதியில் நடந்துன்னு வச்சுக்கோங்க, எழுப்புதல் தான். அல்லேலூயா. ஆண்டவர் எந்த ஊழியத்தில் எந்த ஃபால்ட் இல்லாதபடி ஆண்டவர் நேர்த்தியாக நடத்துவார். ஆமென். இவ்வளோ வந்த சாட்சிகள் எல்லாம் நல்ல ஒரு நல்ல பிராண்டடான சாட்சிகள். வாங்க, வேறு யாராவது வாங்க. அண்ணன் மடத்தூர்லேருந்து அண்ணாச்சி வராங்க, மாற்றும். வணக்கம். நானும் கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த ஜெப கூட்டத்துக்கு மடத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். முழு ரோஜத்தன்னு இதே கார்த்திகை மாதம் இந்த பாலம் இடியும் போது நாங்கள் எல்லோரும் தப்பிச்சு அங்கே போயிட்டோம். கிளப்பார்கிட்ட போகும்போது இந்த பாலம் இடிச்சு கீழே விடுது. நாங்கள் அவ்வளோ வரும் அங்கே கர்த்தர் நம்ம நாங்கள் உயிர் தப்பினோம்.
நம்ம ஜெபத்துக்கு வரக்கூடிய ஆட்டோ ஓட்டுநர்களும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலத்தை காத்திரு கொண்டிருக்கலாம். ஆமென். அவங்கள பாருங்கள், அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்படியே படிப்படியாக எங்கே வந்தாச்சு? உள்ளே வந்தாச்சு. என்னமோ ஆளோட வண்டி ஆஃப் பண்ணிட்டு எங்கே வந்துட வேண்டியதான்? யாரும் சொல்லவே வேண்டாம். அபிஷேகமே என்ன பண்ணோம்? போதிக்கு அவன் சொன்ன சாட்சி பாலத்தை தாண்டி போகும்போது ஒரு பெரிய ஆபத்தை ஆண்டவர் அப்படி ஆசீர்வாதமாக என்ன பண்ணிட்டாரு? காரியம் எல்லாத்தையும் எழுதிட்டு போயிடலாம். அந்த காரியத்தை இந்த வசனம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிட்டா இன்னும் அடுத்த வருஷத்தை என்ன பண்ணோம்? தொடரும், நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னாமத்து மகிமையுண்டதாக இந்த ஊழியங்களில் அடிக்கடி வந்து கலந்துக்கிடுதுன்னா என் உள்ளம் ரொம்ப லேசாகிட்டு இருக்கு. அது அப்படியே உணர முடியுது. எப்போ ஒரு பச்சைப்பிள்ளை உள்ள மாதிரி இருந்துச்சு, மாறிக்கிட்டே இருக்குது. அது சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே இவ்வளோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னால் எங்கேயும் நினைச்ச முடியாது, கூட்டத்துக்கு வராமல் நினைச்ச முடியாது. ஏன்னா உள்ளே தான் ரொம்ப முக்கியம். அலைஞ்ச கலையிலுயா. அது மாத்திரமல்ல, ஒரு காலத்திலலாம் காணிக்க கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுப்பேன், பார்த்துடுங்க. அது ரொம்ப சங்கடமாக தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கூட்டி கொடுக்க ஆரம்பித்தேன். உள்ளத்தில் இப்போ ஒரு பெரிய மகிழ்ச்சியாக ஆண்டவர் நினைச்சிருக்காரு, தந்தார். எப்போ பணம் கிடைக்கும் அண்ணன் கையில் விட்டு கொடுக்கணுட்டா பெரிய ஆசை. ஜதாச்சல் கலையிலையா அன்றைக்கெல்லாம் கன்னியாகுமரி போயிட்டேன். எப்போ அண்ணன் கையில் காணிக்க கொடுக்காம அதுட்டமே பஸ்ஸில் போப்போ இது ஒரு பெரிய கவலை ஆகிட்டு. பிறகு வந்த உடனே ஓடியாந்து அப்படியே காலையில் அண்ணன் கையில் கொடுத்துட்டு தான் போய் உட்காந்து. அலைய கலையிலுயா பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் நினைச்சிருக்காரு, தந்து ஆசீர்வதிச்சிருக்காரு, சந்தோஷமாக நடத்தார். பாடுகள் நிறையா இருந்தாலும் உள்ள எப்படி இருக்கு? ஒரு வெள்ளையான உள்ளவா இருக்கு. அலைய கலையிலுயா. சொல்லாமலே சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அபிஷேகம் வந்துடுது. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேறு யாராவது வாங்க, சாட்சி சொல்லணும் வாங்க. நம்ம ஊழியத்துக்கு வந்துட்டு போனனால யாருக்கும் எந்த எதுவும் ஃபால்ட் இருந்து ஏதாவது கஷ்டங்கள் இருந்துச்சா? ஒரு கஷ்டம் வந்திருக்கக்கூடாது. நம்ம ஸ்வீட்டி சாட்சி உள்ள வாங்க, வாங்கம்மா. ஏன்னா ஊழியத்தை முடிச்சு அடுத்த நாள் காலேஜ் போனோம். அதில் ஏதாவது சிக்கல்கள் இருந்தான்னு யார் அவங்க சொன்னதான் என்ன பண்ண கேட்கணும். ஆண்டவர் நடத்துவார். என்னையும் சாட்சியை நிறுத்தின தேவனுக்கு நன்றி. நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஏசப்பா வந்து நான் தேர்ட் இயர் காலேஜ் படிக்கேன். இப்போது 2 வருஷமாக ஏசப்பா என்னை நல்லா நடத்திடுறாங்க. படிப்புலேயும் இல்லை. நான் திருநெல்வேலிக்கு போயிட்டு தான் வரேன். எங்கள் ஊர்லேருந்து 2 மணி நேரம் ஆகும். ஆனாலும் அந்த டயர்ட்லேயும் ஏசப்பா நல்லா படிக்க உதவி செஞ்சு 2 வருஷத்தில் நல்லா ஏசப்பா ஒரு அரியர் இல்லாமல் ஏசப்பா என்னை வழிநடத்துறதுக்காக ஏசப்பாக்கு கொடான கொடி நன்றி சொல்கிறேன். அபிஷேகமே நல்ல பாடங்களை படிக்க வைக்கும். அல்லேலூயா. என்ன ஃபார்முலா? எலிசா காலத்தில் கதவை பூட்டி திறந்தாங்க, அவ்வளோதான். அதோட அர்த்தம் என்ன? வந்து பவுல் சொன்ன மாதிரி எருசலேமுக்கு என்ன பண்ணாராம்? போக்குவரத்துமா இருந்தாராம். யார் போக்குவரத்து ஊழியத்தில் மாஸ்டராக இருக்கீங்களோ அவங்களுக்கு கதவு சும்மா வந்து போனாலே அற்புதம் தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சோதர் வேறு யாராவது சாட்சி சொல்லலாம்? கழுமுலக்க வாங்க வாங்க வாங்க. வேறு யாராவது சாட்சி சொல்லணும்னு சொல்லலாம். இந்த வருஷம் சாட்சின்னு சொன்னால் வந்துட்டு போகிறது தான் இந்த வருஷம் சாட்சி. ஆமென். வார வழியிலே 6 மாதம் முடிஞ்சு போகும்போது 6 மாதம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அடியனே இந்த நாளில் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்துகிற ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எழுப்பல் ஐக்கியத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதன்கிழமை அப்படின்னு சொல்லிட்டாலேயே அந்த வாரத்தில் ஆரம்பிச்சிடும், சந்தோஷம் ஆரம்பிச்சிடும். ஆனால் போகிறதுக்கு கொஞ்சம் தடைகள் வந்துடும். ஆனால் இன்றைக்கி நான் காலையிலே ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொன்னேன், கூட என்னை எங்கள் மருமகன் கூட்டிகிட்டு வரணும். நான் கேட்பேன், ஒரே வார்த்தை தான் கேட்பேன், ஆண்டவரே சரி போவோன்னு அவர் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி 5:30 மணிக்கு தான் கேட்டேன். 5:30 மணிக்கு கேட்ட உடனே கண்டிப்பாக போவோம் அப்படின்னாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தோடு இங்கே நிற்கிறேன். ஆண்டு பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். சாட்சிக்கு தான் அந்த பாட்டு பாடணும். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஒவ்வொரு பாட்டுக்கும் அக்காவுக்கு கழுகுமலையிலேருந்து இங்கே சுரண்டைக்கு வரணும். கேட்கும்போது வீட்டில் என்ன சொல்லணும்? இந்த பச்சை கொடி காட்டணும். ஆமென். பெர்மனெண்ட்டாக பச்சை கொடி அந்த வீட்டில் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நல்ல ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஜெபத்துக்கு வந்து போகிறது. அந்த பவுல் எருசலேமுக்கு போக்குவரத்துமா இருந்தார். பாம்பு கடிச்சது தெம்பாக இருக்கார். ஆமென். பாம்புக்கு தான் பல்லு என்ன பண்ணியிருக்கோம்?
வலிச்சிருக்கும். இவர் எப்படி இருக்காரு சொல்லுங்க? தெம்பா இருக்காரு. அவ்வளோரும் சுற்றி பார்க்காங்க. எப்படி பார்க்காங்க? எப்படி பார்த்தாங்க? இவ்வளோ கஷ்டப்படுதானே பார்த்தாங்க. எப்போ இவன் கீழே அப்படிதான் பார்ப்பாங்க. அவங்க பார்க்க பார்க்க பவுல் எப்படி இருக்காரு? தெளிவா இருக்காரு. ஆமே. வாங்க வேற யாராவது சாட்சி வாங்க. இங்கே நம்ம ஜெபரூம் சாட்சி சொல்லலாம். நம்ம யூடியூப்ல யாராவது பார்த்தீங்கன்னா வாங்க, அதை கூட சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்தோத்திரம் இருக்குது. எனக்கு ரொம்ப பலனா இருக்கு. என்ன வலி வந்தாலும் வலியே இருக்காது. வீட்டுக்கு போனால் இங்கே வந்தால் வலி இருக்காது. வீட்டுக்கு போனால் சோர்வு இருக்கும். ஆனாலும் அங்கே வர்றது நிமித்தம் எந்த சோர்வோ அசதியோ பலவீனம்னா ஏகப்பட்ட பலவீனம் தான் இருக்குது. ஆனாலும் நல்ல ஒரு திடம் இருக்குது, உற்சாகம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மைக்கை ஆன் பண்ணோம்னா என்ன அந்த ஸ்பீடு எப்படி போகுதுன்னா மைக்கிலே என்ன பண்ணுது பிடிச்சி எப்படியாவது. ஆனால் கழுத்தை கட்டி தொங்கிட்டு இருந்தாங்க பவுலோட கழுத்தை. இது கடைசி காலம். ஆமேன். கடைசி காலம் இப்படி தான் எலும்பி வந்து பலனை வாங்கிக்கிடணும். குளம் எப்போ கலக்குன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. குளம்லாம் கலக்கி முடிச்சாச்சு. ஆமேன். தூதன் எப்போ வருவார்னு பார்க்க வேண்டாம். தூதன்லாம் வந்துட்டு முடிஞ்சாச்சு. இப்போ எழுப்புதலின் காலம். இது யோசுவாவின் காலம். கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்காரு. வேத வாசிப்பு எப்படி நடந்துகிட்டு இருக்கு, அதை கூட நிறையா சாட்சியெல்லாம் அண்ணாச்சி ரெடியாக இருக்காப்புல. நம்ம தான் இங்கே இருங்கன்னு என்ன பண்ணியிருக்கு, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு. ஏன்னா அண்ணாச்சா இப்போ அங்கே பைபிள் வாசிப்பு மாஸ்டர் டிகிரி மாதிரி அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காப்புல. நம்ம தான் கொஞ்சம் என்ன பண்ணுங்க அங்கே இருங்க, மற்றவங்களுக்கு இடம் கொடுங்கன்னு என்ன பண்ணியிருக்கு எடுத்துருக்கு. வாங்க வேறு யாராவது சாட்சி சொல்லலாம். நான் ஒரு சில பேரை சொல்ல நினைக்க வேண்டாம். முதல் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். பேரை அடித்து என்ன பண்ணிடலாம், முளைக்கிடலாம். இப்போ இந்த சின்ன பையன் கூட என்ன பண்ணுவான், அதோட கூகுள் மீட்டில் சாட்சி சொன்னான். தம்பி எப்படி சரி சோதனை எல்லாம் வரும். ஆமேன். கடைசி வரைக்கும் அவனுக்கு என்னென்ன என்ன முடியாது. அதான் ஆண்டவர் சின்ன பிள்ளையில மாதிரி மாறிடுங்க. அவனுக்கு என்ன நடந்துன்னே இப்போ தெரியாது. இப்போ கீழே விழுந்தாலும் அது என்னென்னு தெரியாது. சின்ன பிள்ளையில மாதிரி என்ன பண்ணிடணுமா, மாறணும்னு சொல்லியிருக்காரு. மாறிக்கிட்டே இருக்கோம். வாங்க வேறு யாராவது சாட்சி சொல்லலாம். ஏன்னா அதிசயபுரானே வாங்க, அல்ராஜன் தானே வாங்க வாங்க வாங்க. இல்லை வராதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. வாங்க, பேர் சொல்லலாலும் பரவாயில்ல, வாங்க சீக்கிரம் வந்து ஒரு சின்ன அறிமுகம். அந்த ஊழியத்துக்கு ஒரு 1.25 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். சகோதரர் மனுவேல் மூலமாக இந்த ஊழியத்துக்கு நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன். பல காரியங்களை அங்கே நல்ல காரியம் கற்றுக்கொண்டு பைபிள் வாசிக்கிறது, மற்றபடி குடும்ப காரியங்களை கற்றுக்கொண்டேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வியாபாரத்தில் ஒரு சின்ன ஒரு சரிவு ஏற்பட்ட போது அண்ணன் அங்கே ஊழியத்தை வைக்கிற சொல்லியிருந்தேன். ஜெபம் பண்ணாங்க. என் ஊர் திப்பனம்பட்டி பேட்டிட்டு கிளப்பாரில் கட்ட வரும்போது திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு திடீர்னு ஃபோன் வந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு காலையில் டைமில் ஃபோன் வந்துச்சு. அப்போ திடீர்னு அண்ணன் ஏக்கு ஃபோன் பண்ணுறாங்க எடுத்து கேட்டேன். அப்போ என்ன பண்ணுறீங்க, வியாபாரம் என்ன அந்த மாதிரி நான் வேறு ஒரு வழியாக ஒரு யோசனை பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு சில ஆலோசனை சொன்னாங்க. இப்போ சொல்ல முடியாது சொன்னாங்க. இருந்தால் நான் சொன்னேன், ஒன்றும் செய்ய முடியாது, குடும்பத்துக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் நான் கட்டாயத்தை தள்ளப்பட்டேன் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் நான் ஐக்கியத்தில் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே போல் ஒரு சின்ன மாற்றத்தை கட்ட தந்திருக்கிறார். இருந்தாலும் நான் அண்ணனை வந்து ஒரு தீக்கத்தை சேதம் அன்றைக்கி கூட காலையில் 8 மணி யோசிச்சுட்டு தான் இருந்தேன். வீட்டிலேருந்து ஒரு தீக்கத்தை சேதம் பார்த்துட்ருக்கேன். அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஐக்கியத்தை கலந்து கொள்ளுங்க. நம்ம ஒரு தீக்கத்தை சேதம் இன்றைக்கி கடவுள் வச்சிருக்கிறாரு. எல்லாம் பயன்படுத்திக்கங்க. இந்த சாட்சி இயக்கத்தில் ஆசைப்பாராக. ஆவிக்குரிய ஊழியம் 8 விதமான ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்னும் ஆச்சரியமாக என்ன பண்ணுவார், நடத்திட்டு இருக்கார். ஆமென். 8 விதமான ஊழியத்தை சொல்லி ஜெபம் பண்ணிடுவோமா எல்லாரும்? ஆண்டவரே எங்களை அப்போஸ்தலராக, தீர்க்கதரிசிகளாக, போதகர்களாக, சுவிசேஷர்களாக, ஆளுகை செய்யக்கூடியவர்களாக, அற்புதங்களை செய்யக்கூடியவர்களாக, ஆண்டவர் நம்மளை மேய்ப்பராக கர்த்தர் பயன்படுத்த போகிறதுக்காக எல்லாம் கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேறு யாராவது சாட்சி சொல்லணும்னா சொல்லலாம். அண்ணாச்சி வந்தாச்சு, இல்லை ஆஃப் பண்ண முடியாது. ஆமென். சீவன் குமாரத்தையே உனக்கு தடை இல்லை, நீ வாழ பாய்ந்து போன்னு விட்டாச்சு. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் வாக்குத்தத்தம் அடியேன் வாழ்க்கையில் நிறைவேறினது. அநேக காரியங்கள் தடையாக இருந்ததெல்லாம் தடைகளை நீக்கி போட்டு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு குடும்பத்துக்கு முன்னால் வந்தார். அடியேனுக்கு முன்பாக வந்தார். பலவீனங்களெல்லாம் ஒரு கடந்த நாளுக்கு ரொம்ப பலவீனப்பட்டு இருந்தேன். காரியம் மாதலாக விழுந்தது. ஒரு மெடிசன் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து கூட ஒரு நாள் தலை சுற்று வந்து விழுந்தேன்.
ஆனாலும் கூட பொருத்தனையோடு ஜோம் பண்ணிக்கிட்டு ஆண்டவர் இந்த பலவீனம் இனி மறக்கூடாதுன்னு சொல்லி அந்த காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒரு பிரச்சனை நாங்கள் பண்ணலை, ஒரு மெடிசனுக்கும் போகலை, ஒரு ஆஸ்பத்திரிக்கும் போகலை. ஐக்கியத்தில் வந்தால் ஜோம் பண்ணேன், சார்ட்டை ஜோம் பண்ணேன், டீச்சர் ஜோம் பண்ணுவாங்க, தம்பி ஜோம் பண்ணுவாங்க. எல்லாருடைய ஜெபத்தினால கிருபைகள் பெருகின்னு சொல்லிப்பாங்க, காரியம் மாறுதலாய் முடிந்ததுன்னு சொல்லிப்பாங்க. அது மாத்திரமல்ல, குடும்பத்தில் அநேக காரியங்கள் தடையாக இருந்தது. நீண்ட காலம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தது. இந்த காரியத்தை ஒரு உலகத்தில் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளே ஜோம் பண்ணுவேன், ஐக்கியத்தில் சொல்லுவேன். அநேக காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணார். அது மாத்திரமல்ல, ஒரு வேதத்தை விரைந்து மாதிரி திட்டத்தில் கலந்து கொண்டதுக்கு அப்புறம் வருடத்தில் பெரிய மாற்றங்கள். இரவு பகலாக கர்த்தரிடத்தில் நான் சொல்வேன், நான் வீட்டில் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கேன்னு சொல்லுவேன். ஒரு சகோதரி சொன்னாங்க, அப்படி சொல்லாதங்க, நானும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றா இருக்குன்னு சொல்லுங்கன்னு. அந்த ஆலோசனை அன்றைக்கு ஏற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டேன். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் அப்படி சொன்னேன், வீட்டையுமே தனித்திருக்கும் குருவியை போல இருக்குது சங்கீதக்கார் சொன்னாருன்னு சொல்லி. அண்ணாச்சி அப்படி சொல்லாதங்க, நானும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றா இருக்குன்னு சொல்லுங்கன்னு. அந்த வார்த்தையின்படியாக, அந்த விசுவாசத்தின்படியாக தொடர்ந்து செபிக்க, வேதத்தை வாசிக்க, அதை வாசிக்க ஜெபம் பண்ண கிருபைகளை தந்து ஆசீர்வாதம் வழிநடத்துவாருங்க. உண்மையாகவே கடந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கினது இதுவரைக்கும் ஒரு 6வது முறையாக இந்த வேதத்தை வாசித்துக்கிட்டு இருக்கேன். இந்த டிசம்பருக்குள்ளே இந்த வேதத்தை வாசித்து முடிக்கணும். 6 முறை வாசித்து முடிக்கணும்னு பொறுத்த நாள் 2 மாதத்துக்கு வரட்டும், 50 நாள், 55 நாள், 52 நாளைக்குள்ள வேதத்தை வாடி முடிக்க கிருபைகளை தந்துடும். நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கினேன். இன்றைக்கி 1030 பக்கம் வாசித்திருக்கேன். உண்மையாகவே இந்த தேவநாயகத்தை காரியம் இந்த நாளுங்கள் பாருங்கள். பின்பு இன்றைக்கி வாசித்து வைப்போம், கடைசியாக வாசித்து வந்த வசனம், பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளும் அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை கொடுத்து கேட்பதற்கு ஐக்கியத்தோட மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. நம்மள்கிட்ட இருக்கணும், அதை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அநேக காரியங்களை மறைபொருளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. ஒரு தீர்க்கதரிசி பக்கத்தில் இருக்கும், போக்குவரத்துமாக இருக்கும்போது உண்மையாகவே நம்ம காரியங்களை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். அநேக காரியங்களுக்காக செபித்து செயல்பட்டுருக்கோம். அது மாத்திரமில்லை, உலக காரியங்கள் மாத்திரமில்லை, ஆவிக்குரிய காரியங்களிலும் வளர்ந்து வரும்படியான அந்த ஐக்கியத்துக்கு போக்குவரத்துமாக இருக்கும்போது அநேக ஊழியங்களை நமக்கு தராங்க. ஊழியங்களை போய் செய்த பலன் தராரு. அது மாத்திரமில்லை, அநேக சொல்லக்கூடிய நிறையா இருக்குது, ஆனால் சொல்ல மாட்டேன். இப்போ சொல்ல வேண்டிய காரணம் இருக்குது, சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆனாலும் கூட அநேக காரியங்களை மாறலாம் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த திரு சாட்சியத்தை ஆசீர்வதிப்பாரான்னு சொல்லி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஊழியங்களை நம்ம கைகளில் கொடுத்துருக்கிறாரு. ஊழியத்துக்கு வந்து போகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வேறு யாராவது சாட்சி சொல்லணுமா? சென்னை ஊழியத்துக்கு வந்த சாட்சிகள் யாரையும் சொல்லியிருக்கீங்க. வேறு யாராவது சொல்லணும்னா, அண்ணாச்சிக்கு கூட இடையில குறுக்கு வழி அதிகமாக இருந்துச்சு. 3ஆவது ஸ்டேட் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அந்த மலையில் ஏறி இறங்கினாங்க, குறுக்கு வழி என்ன ஆகிடுது, சரியாயிட்டு. காரியம் எல்லாத்துக்கும் இழுத்துட்டு கொண்டு வரலாம். உடம்பு வலி பிரச்சனை எல்லாத்துக்கும் கொண்டு வரலாம். இன்னும் வேத வசனத்தை நம்ம ஐக்கியத்து மூலமாக நல்ல வேத தியானங்களை கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஐக்கியமல்ல பத்திரிக்கையில் ஜெபிக்கக்கூடிய நிறைய ஜெப குறிப்புகள் உள்ளே இருக்குது. ஆமென். நல்லா வாசித்து அதை பயன்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் ஆண்டு தந்திருக்கிறாரு. வேறு யாராவது சாட்சி சொல்லணும்னா சொல்லுங்க வாங்க. ஐக்கியம் ஊழியத்து மூலமாக இந்த ரவுண்டில் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடியாளையின் தேவன் சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆண்டில் கூட எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுன்னு சொல்லி. நீ எகிப்து தேசத்திலேருந்து புறப்பட்ட நாளில் அந்த அதிசயத்தை நான் காண செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருந்தாரு. அதன்படி நான் யோசித்து பார்த்தோம்னா எத்தனையோ அதிசயங்களை இந்த ஆண்டில் ஆண்டவர் செய்திருக்கிறாரு. அதுக்கடுத்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி எச்சரிப்பு வசனத்தை கொடுத்தாரு. அப்படியாக ஆண்டவருக்கு ஊழிய எல்லையை கூட விரிவாக்கி ஒரு சில ஆலயங்களில் போய் செய்தி கொடுக்கும்படியாக கர்த்தர் குடும்பமாக நாங்கள் எல்லாருமா குடும்பமாக சேர்ந்து யோசுவா குடும்பத்தை போல் நானும் என் வீட்டாருமா வென்றால் கர்த்தரே செய்விப்போம்னு சொன்ன வார்த்தையின்படி குடும்பமாக ஆலயங்களுக்கு போய் செய்தி கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறாரு. ஒரு சில இடத்துல பாடல் பாடியிருக்கோம், ஜெப குறிப்பு நடத்த கர்த்தர் கிருபிச்சிருக்கிறாரு. ஊழிய எல்லைகளை கர்த்தர் அந்த ஆண்டில் விரிவாக்குனதை என்னுடைய சொந்த கண் காணும்படியான ஒரு கிருபையை கொடுத்தாரு. அப்படியாக ஒரு சில காரியத்தை கர்த்தர் மாறுதலாக நம்ம ஐக்கியத்தினுடைய வாக்குத்தத்தத்தின்படி நடத்தினார். இது ஏற்கனவே எங்கள் சொல்லியிருக்கேன், எங்கள் ரூம் ஜப ரூம்பில் வச்சு. இப்போ எங்கள் அப்பா இப்போ இறந்து ஒரு 1.5 மாதம் ஆச்சு. அந்த நேரத்தில் பார்த்தா நிறைய கட்டுகள் அவங்க கிராமத்தில் செய்வாங்க இந்து முறைப்படி. அது எனக்கு கண்டிப்பாக நானும் என்ன செய்யணும், அதில் கலந்துக்கிட்டால் தான் எங்கள் அம்மா வீட்டில் நான் ஒன்றா நிற்க முடியும். அல்லது என்ன செய்யணும், ஊரை விட்டு உங்கள் வீட்டுக்கே போயிருக்குன்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருப்பாங்க அண்ணாச்சிமார் எல்லாரும் சேர்ந்து. ஆனால் நல்ல அன்பாக இருப்பாங்க. அவங்களுடைய கட்டுகள் கரெக்டாக செய்யணும்.
அது நான் இது வரைக்கும் நான் சொன்னது அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளில் சொன்னாங்க, நீ ஒரு பொம்பளை பிள்ளை இருக்க, நீ இப்படி வேதத்துக்கு மாறினா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாருமா உன்னை ரொம்ப பேசுதாங்க, மதம் மாறினா 5 வருஷத்துக்கு ஒரு ஆட்டம், அந்த எலெக்ஷன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறிடலாம், மதம் மாறினா அப்படியாக. சரி சரி. நான் என்ன செஞ்சேன், அமைதியாக அப்படியே எல்லா காரியத்திலையும் எங்கள் அம்மா அப்பாவோட அண்ணாச்சிமாரோட எல்லா காரியத்திலையும் செயல்படுவேன். இந்த நாளில் அப்பா இறந்ததில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுகள் செய்ய வேண்டியிருந்துச்சு. அன்றைக்கி நானும் சரி, நான் அந்த கட்டுப்படி நான் இருந்துக்கிட்டதுன்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். அந்த புரட்டாஸ் மாதத்தில் இறந்ததுனால அவங்க எந்த கட்டுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களாவே நிறுத்திட்டாங்க. ஆண்டுடைய கிருபை, நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் எல்லா காரியத்திலையும் நல்லா நின்று அவங்களோட சேர்ந்து எல்லா காரியத்தையும் செயல்பட கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. ஒரு சில கட்டுகள் இது இந்த புரட்டாஸ் மாதத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்களாவே சொன்னதுனால ஆண்டுடைய நாம மகிமைக்காக காரியங்கள் மாறுதலாக நடந்ததை எங்களுடைய கண்கள் காண முடிஞ்சது. அப்படியாக இந்த வருஷத்தில் பார்த்தா அதிசயங்களை காணப்படணும்னு சொன்ன போல வீடு ஒரு பக்கம் பெயிண்ட் அடிக்கிற வேலை நடக்கு, ஒரு பக்கம் இன்னும் பழைய வீடை கட்டுமான பணி நடக்கு, இல்லை கம்பெனி கட்டுத காரியம் நடக்கு. இப்படியாக இன்னும் அவருடைய நாம மகிமைக்காக ஆச்சரியமாகவே இருக்குது. சொன்ன மாதிரி ஒரு சில காரியங்கள் நீங்கள் மனசுக்கு வேதனைப்படுத்தினாலும், ஆனால் அநேக காரியத்தில் ஆண்டவர் அதிசயமான காரியத்தில் அந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறத அவருடைய நாம மகிமைக்காக செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படியாக இன்னும் நம்ம ஐக்கியத்தில் உள்ள அபிஷேகத்தை மத்தியில் நான் சொல்லணும். அவருடைய அபிஷேகம் என்ன செய்து என்னை நல்ல மாற்றத்துக்கு கொண்டு வருது. குடும்ப ஜெபம் நடத்தணும். இன்னும் ஒரு பக்கத்தில் நம்ம செவ்வாய்க்கிழமை போர்த்தனை பண்ணியிருக்கேன். செவ்வாய்க்கிழமை நம்ம ஜெப ரூமில் ஜெபிக்கணும், அவங்களுடைய டீ செலவு எல்லாம் நான் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு போர்த்தனையோடு கூட நான் ஆரம்பித்தேன். அங்கேயும் நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணதும் அங்கே தொடர்ந்து மத்தேயு அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து நான் தனிப்பட்ட முறையில் நான் இப்போ தொடர்ந்து வாசிக்கிறது இப்போ ஏசாயா வாசித்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து குடும்ப ஜெபத்தில் தொடர்ந்து இப்போ என்ன யோபு வாசிக்கும். இப்படியாக தொடர்ந்து எல்லா இடத்துலையும் வாசிக்க முடியாத ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இந்த வருஷத்தில் ஆண்டவர் அதிகமான ஞானத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். வேத வாசிக்கிறதுல கொஞ்சம் அதிகமான ஞானம், ஆனால் ஒவ்வொரு காரியத்திலையும் பொறுமையோடு செய்ய, எந்த காரியத்தை என்ன செய்யணும்னு சொல்லி நிதானிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறதை நான் பார்க்க முடியுது. நான் என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய பேச்சுகள், என்னுடைய ஊழியங்கள், இன்னும் மகன் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருவான், எல்லா ஊழியத்துக்கும் நீங்கள் கொடுங்கம்மான்னு சொல்லி ஊழியத்துக்கு நிறைய கொடுக்கும்படியாக, நிறைய வீட்டில் இருக்க பாத்திரங்களெல்லாம் என்ன செய்யுது நிறைய மற்றவங்களுக்கு கொடுக்கும்படியாக, வேஸ்ட் நல்ல பொருளாகவே நம்ம இருக்கும்போது நம்ம கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ட்ரெஸ்ஸுகள் கொடுக்கும்படியாக ஏழை மக்கள் மேலே ஒரு நல்ல ஒரு அக்கறை எடுத்து அந்த ஊழியத்தையும் கர்த்தர் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறாரு. இன்னும் ஊழியத்துக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் இந்த வருஷத்தில் கொடுத்து அதிசயமான காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறத ஆண்டவருடைய நாம மகிமைக்காக உங்கள் மத்தியில் சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவன் நமக்குள். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, அப்படியே நிறைவேற்றிட்டு இருக்காரு. ஆமென். நம்ம பேசுறது எல்லாம் யூடியூப்ல என்ன பண்ணிட்டு இருக்கு, ரெக்கார்ட் ஆகி லைவா போயிட்டு இருக்கு. அதனால பேசுற வார்த்தைகள்ல நல்ல கிருபையான வார்த்தைகள். ஆமென். நம்ம பிள்ளைங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இது பப்ளிக்காக போகிறது, எல்லாரும் பார்ப்பாங்க. அதனால எல்லாம் பேச வார்த்தைகள்லாம் என்ன வார்த்தை தான் பேசணும், கிருபை உள்ள வார்த்தைகள் தான். நல்லா இருக்காங்க அப்படிங்க வேண்டியதான். மைனஸே என்ன பண்ணிடக்கூடாது, தொற்றக்கூடாது. அதான் நல்லது. நம்ம இதை எடிட் பண்ண முடியாது. அது இந்த இந்த பக்கம் அதான் வேலை நடந்துகிட்டு இருக்கு. லைவாக கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. 8 மணிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் வார்த்தைகளில் சாட்சி சொல்லும் போதோ இல்லைன்னா பாடல் வேலையிலையோ எல்லாம் எப்படி தான் இருக்கணும், ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கணும். ஆமென். அதனால தான் மறுபடி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஒரு சில காரியங்களில். ஏன்னா நம்ம எடிட் பண்ண முடியாது. இதுனா நம்ம லைவாக போட்டுட்ருக்கோம். அதனால் இதை நீங்கள் சாட்சி வேலையில் மனசில் என்ன பண்ணி, இப்போ நம்ம சொன்ன சாட்சிகள் எல்லாமே எப்போ ஏற்பட்டவங்க கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு பலனாக இருக்கணும். ஆமென். அந்த பழசை பற்றியே நினைச்சிட வேண்டாம். எங்கே அந்த எகிப்தில் இருந்தோம்னு சொன்னோம்ல, அதை தொற்றே வேண்டாம். இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளதை எல்லாரும் என்ன பண்ணுங்க சொல்லலாம். எகிப்து தேசத்தில் உள்ளதை பற்றி
லட்சுமணா 4 பேர் கேட்டு இப்போ நம்ம கமெண்ட் கூட ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அதில் பப்ளிக் கமெண்ட்டு சிலர் வந்து சூப்பர்ம்பாங்க, சிலர் நல்லா இப்படிம்பாங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினசில் கமெண்ட். அதில் அது பக்கமே பேர் விடாதான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் லைவாக வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம ஊழியத்தில் உள்ளவங்க பார்ப்பாங்க, இப்போ வேறு எப்படிப்பட்டலாம் பார்ப்பாங்க. திடீர்னு யூடியூப் ஆன் பண்ணுவாங்க, அதில் நம்ம போய் நம்ம ஃபோட்டோ உள்ளே போய் நிற்கும், அதையும் பார்ப்பாங்க. அதனால் எந்த வார்த்தையில் யார் வந்து இங்கே வாங்க, தாராளமாக வாங்க, பயப்பட வேண்டாம். ஆனால் பேசுகிற வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகளாக இருக்கணும். ஆமென். அதுக்குனால மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுதோம். இதெல்லாம் மனசில் வச்சு வாங்க, தைரியமாக வாங்க. வார்த்தைகள் என்ன வார்த்தையாக இருக்கணும்? ஒரு பலனாக இருக்கணும், அவ்வளோதான். சென்னையில் ஜெபம் நடக்கு, நான் போனேன், நீங்கள் வாங்க, போயிட வேண்டியதான். அந்த மாதிரி சொன்னீங்கன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அண்ணன் சொன்னாங்க சாட்சி வேணும் அப்படின்ட்டு. நான் சாட்சியாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? தேவன் எனக்கு இது நாள் வரைக்கும் ஜீவனம் தந்திருக்கார். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் பாருங்கள், எத்தனை பேர் எப்படி படுத்திருக்காங்கன்ட்டு. ஆனால் நமக்கு கை கால் ஒன்றும் இல்லாமல் நமக்கு ஜீவனை தந்து பாதுகாத்து வந்திருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு சாட்சி. நான் வந்து ஸ்கூலுக்கு தான் போயிருக்கேன், நான் ரொம்ப படிக்கலை. ஆனால் ஏசப்பா என் வீட்டில் 3 பிள்ளைங்களை டிகிரி வாங்க வச்சுருக்கார். அதுவும் 2 டிகிரி வாங்க வச்சுருக்கார். ஒரு பையன் மட்டும் பிகாம், பொட்ட பிள்ளைங்களாம் 2 டிகிரி வாங்கி வச்சுருக்கார். என் பொண்ணு சொல்லிச்சு, நம்ம ரசிக்கப்பட்ட போய் தான்ப்பா நாங்களாம் டிகிரி வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு என் தேவனை ஏசப்பா மகிமைப்படுத்தினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது ஜெப ஐக்கியத்தை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்களா. நேற்றுக்கு இவ்வளோ நேரம் நாங்கள் ஜெபமலையில் நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே செவ்வாய்க்கிழமை தீர்க்கதரிசன ஜெபம் நடந்துகிட்ருக்கோம். 1 மணி வரை ஜெபம் நடக்கும். நாங்கள் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் படுக்க 2 மணி ஆகிரும். ஆனாலும் ஜெப ஐக்கியத்தில் நான் இந்த மாதத்தை ஜெபத்தில் நாங்கள் கலந்து கொள்ளனா எனக்கு ஒரு மாதிரி இது இருக்கும். எந்த சோர்வுலையும் இந்த ஜெப ஐக்கியத்தில் நான் கலந்து கொண்டு அந்த ஜெபத்துக்கு போகணும் என்ற உற்சாகத்தோடு என்னை வரவழைத்து வருகிறேன். அது ஒரு சாட்சியாக சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி. ஐக்கிய ஊழியத்துக்கு வந்து போகிறது ஒரு பலனாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமென். இன்னும் பலன் ஆண்டு நிச்சயமாக தருவார். வேறு யாராவது சாட்சி சொல்லணும்னா இந்த டீ வேலையில் சாட்சி சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஆமென். சோத்திரம் ஆண்டவருக்கு. இந்த சாட்சியாய் என்னை நிறுத்தின ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கி கூட இந்த ஜெபரையில் காலையில் ப்ரேயர் நடந்தது. 10லேருந்து 1 மணி வரை நடந்தது. அதற்கு ஆண்டவர் என்னை வந்து கொண்டு வந்து நான் வந்து அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு நாங்கள் போனோம். மறுபடியும் போய் இந்த பத்திரிக்கை ஐக்கிய மலர் வந்து நான் கொடுப்பேன். ஒரு 25 ஐக்கிய மலர் வாங்கிட்டு போய் கொடுப்பேன் பார்த்துக்கிடுங்க. அதில் அன்றைக்கி ஒரு 4-5 வீட்டுக்கு போகும்போது வந்து அந்த வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணவும் ஆண்டவரை பற்றி சொல்லவும் ஆண்டவர் கிரியை செய்தார். ஆண்டவருக்கு நன்றி. எனக்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. நான் போகும் வரத்துமா ஆண்டவர் என்னை பலப்படுத்துதார். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இது மட்டுமல்ல, இந்த எனக்கு ஆண்டவர் இப்போ இந்த வசனம் தந்திருக்காங்க. வசனத்தின்படி ஒவ்வொரு நேரமும் வசனம் படிக்க ஆவியில் நம்மளை வந்து என்ன செய்தார், ஆண்டவர் வந்து அனலாய் மாற்றுதார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதான் வந்து நாங்கள் இப்போ 2வது இப்போ வந்து ஆட்டோவில் வந்தோமா, அப்போது வரும்போது காலையில் தானே போனீங்க, இப்பவும் போகிறீங்களோ அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்களுக்கு வந்து அங்கே போனால் தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போது என்னுடைய இருதயத்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. எப்படி சொல்லனா, நம்ம ஊருக்காக நம்ம ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணி போகும்போது அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. போக்குவரத்துமா இருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. போக்குவரத்து ஊழியத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. காலையிலையும் வந்தாச்சு, சாயங்காலம் வந்தாச்சு. காலையில் போயாச்சுலாம் நம்ம எதுக்கு சாயங்காலம் அப்படின்னு கேட்கக்கூடிய வார்த்தைகள் உலகத்தில் உண்டு. காலையும் மாலையும் மதிய வேளையும் கைகள் உண்மை நோக்கி உயரணுமே, அழியும் உலகத்துக்காக கதறணுமே, அதுக்கு தான் போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த போக்குவரத்து ஊழியத்தை ஆண்டு நடத்துவார். எனக்கு இந்த ஊர் சுரண்டை தான். நாங்கள் ராஜேந்திரன் என் பேர்.
அதான் நாங்கள் வாரம் புதன்கிழமை புதன்கிழமை நைட்டில் சர்வீஸ் நடக்கும். அது வாரம் நான் கலந்துக்கிட்டேன். வரும்போது ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்கும் பார்த்துங்க. வந்தோம் யாருன்னா வாரம் இருக்கும். வந்த பிறகு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு செய்தி கொடுப்பாங்க. சார் செய்தி இருக்கும், விசிலியன் செய்தி இருக்கும். அப்போ செய்தி கேட்டால் மனசு ஒரு திருப்தியாக இருக்கும் பார்த்துங்க. போன மாதத்தில் ஒரு பிரச்சனையில் மன உளைச்சலாக இருந்தது. அப்போது நானும் சார் அப்போ தான் மீட்டிங் முடிச்சு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ சார்கிட்ட போய் ஜோம் பண்ணோம். அந்த காரியம் சார் சொன்ன மாதிரி காரியம் மாறதான் முடிந்தது. அது கரெக்டாக நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் நல்ல சாட்சிகளை ஆண்டவரே எழுப்பி கொண்டு வந்துட்டுருக்கார். ஸ்டார்டிங் மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாக மாதிரி இருக்கும். பிறகு போக எப்படி இருக்கும், முடிக்க முடியாத அளவுக்கு வண்டி போகுது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் எனக்கு வாக்குத்தத்தம், அவன் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கூட பாத்திரமாக இருக்கிறான்னு சொல்லி எனக்கு வாக்குத்தத்த வசனம் கிடச்சிது. ஆண்டவர் அதன்படி என்னை ஊழியத்தின் பாதையில் என்னை வழி நடத்தினார். சென்னை ஊழியத்துக்கும் கலந்து கூட கிருபை செய்தார். சென்னை ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஆண்டவர் அந்த ஊழியங்களை ரொம்ப ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் அந்த ஊழியங்களுக்கு போகணுங்கிற தாகத்தை கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாது ஜோயல் கூட அன்றைக்கி பரப்பாடி பக்கத்தில் காமராஜ் நகருங்கிற ஒரு சர்ச்சுக்கு ஊழியத்துக்கு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஜனங்கள் நீங்கள் இப்போ திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லி உடனே ஒரு ஆளுக்கு சொல்கிறாங்க. கூட இருக்கவங்க நான் சொல்ல நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி நம்ம ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த மாதிரி ஊழியங்களை நம்ம இருப்பதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் அடுத்த வருஷத்தில் எல்லா நாளும் ஊழியத்தை ஒழுங்கு பண்ணி கொடுத்துருவார். ஆமேன். நம்ம எல்லாருக்கும் அழைப்பு திடீர்னு வரும், எல்லாரும் வந்துட வேண்டியதான். ஆமேன். ஒரு கவி பாடி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். சாட்சி வேலையை தொடர்ந்து ஆண்டவர் வார்த்தையை கேட்கும். ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காக வாழ்வோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனை இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே. ஆமேன். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ இருப்பதுவோ கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனை இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனை இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்து துள்ளிடுவோம். ஜீவனுள்ள இயேசுவுக்காய் வாழ்வோ இருப்பது ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்தீர். சாட்சி நேரத்தில் எல்லாரும் சொன்ன தரமான சாட்சிகள். சாட்சி சொல்ல சொல்ல கிருபை என்ன பண்ணிடும், பெருகிறோம். ஆமேன். சொன்னவங்களுக்கு மட்டும் இல்லை, சொன்னவங்க கேட்டவங்க இன்னும் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் கிருபை என்ன பண்ணும், பெருகும். சாட்சி சொல்ல அப்போ தான் அப்போஸ்தலர் நாட்களில் சாட்சி சொல்லியிருக்காங்க. கிருபை எல்லார் மேலேயும் பெருகிட்டு சும்மா நடந்து போகிறாங்க. அவ்வளோ கட்டில் தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஓடியாராங்க. நிழலுக்கு பட்டாயாலும் சுகம் கிடைக்கணும். அந்த அளவுக்கு ஆண்டு நம்மளை எல்லாரையும் நிரப்பிட்டு இருக்கிறாரு. இன்னும் நம்ம சாட்சி சொல்லணும், சாட்சியாக வாழ. நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சாட்சி சொல்லிடுறோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வருஷத்தில் நடத்தின எல்லா காரியங்களுக்கா ஸ்தோத்திரம். நான் நல்ல சாட்சி சொல்லணும், சாட்சியாக வாழணும். சாட்சி சொன்னவங்களுக்கு நிறைய சோதனை பின்னால் வரும். அவ்வளோத்துக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சாட்சி சொன்ன எல்லாருக்கும் பல சோதனைகள் வந்தாலும் அதெல்லாம் நிலைச்சு நிற்கக்கூடிய அபிஷேகத்தை தர மாட்டோம். சொன்ன சாட்சியில் நிலைத்திருக்கக்கூடிய வல்லமையை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.